விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து விழுந்து போன உன் சப ஜீவியத்தை கண்டு நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயோ? என் குடும்பம் பிரிந்து போய் கிடக்கிறது, என் சூழ்நிலைகள் இவ்விதமாக கலங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா! என் குடும்ப வாழ்வு இவ்விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் பலனெல்லாம் நான் இழந்து போயிருக்கிறேனே. என் குடும்பத்திலே, என் மனதிலே ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு சமாதானம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை மறுபடியும் நான் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை மறுபடியும் நான் கட்டி அவருடைய நாமம் விளங்க பண்ணும்படியாய் தேவன் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! 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 பாழான நகரங்களை தேவன் ஹல்லேலூயா அவர் செயல்பட வைக்க போகிறார். ஹல்லேலூயா! சிறையிருப்பு மாறும் என்றால் பாழான நகரங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா! இடிந்து போய் கிடக்கிறவைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா! உயிரில்லாத சடலத்தை போய் இருக்கிற உன் வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை என் தேவன் செய்ய விரும்புகிறபடினாலே அவர் இந்த நாளிலே உன்னோடு கூட மறுபடியும் பேசுகிறார். உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஹல்லேலூயா! 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 கலங்குகிற ஆத்துமாவே, கலங்குகிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரியாது. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை ஒவ்வொரு ஜனமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கப்படும் போது மாத்திரமே அவருடைய வாழ்விலே ஒரு திருப்புமுனையை தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார்.